வந்துட்டு சார். சரி, பிஸ்மில்லா. கடைசியா நாங்க எல்லாம் எழுத்து போன கிளாஸ்ல ஃபுல்லா பாத்துக்கிறோம். அதுல இறுதி பகுதி வரைக்கும் வந்தோம். கடைசி எல்லா எழுத்துக்களும் ஒரே வடிவத்துல வரணும் என்ற பகுதி வரைக்கும் வந்திக்கிறோம். இதுல வர அடுத்த விஷயம் என்னென்றால் மீம் என்ற எழுத்து லாமினுடைய அதே டிசைன்ல ம என்றத இதுல ஃபோக்கஸ் பண்ணணும். மா என்று வானத்தை நோக்கி வைத்திடாம பார்த்து கொள்ளணும். பிஸ்மில்லா. உண்டா பாவம் எடுத்துன்னு பாவம். الرحمن الرحيم ம். مالك يوم الدين தொடர்ந்து ஓதுங்க. நான் இது பிறகு உங்கள்கிட்ட பெலண்ட தான் நிப்பாட்டுவேன் கேள்வி அப்படின்னு. ما أغنى أن பெல. ما ما أغنى عنه ماله ம், 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 ம். ஒன்று எழுத்து பிழை வருது. ரெண்டாவது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அது இதுக்கு பின்னாலதான் உங்களுக்கு பிழை வரும் இன்ஷா அல்லாஹ். அதுல எந்த ஒரு எழுத்திலையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. எந்த ஒரு எழுத்திலையும் இறுதி இறுதி எழுத்தினுடைய உச்சரிப்பை முழுமைப்படுத்திட்டு தான் அடுத்த எழுத்துக்கு நான் போகணும். முழுமைப்படுத்துறது அப்படின்னா என்னென்றால் அந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்குரிய கால அவகாசத்தை எங்கட ராகத்தின் மூலமாக கொடுத்துட்டு தான் போகணும். இப்ப இதுல அவு ந என்றால் அந்த ந என்ற நீட்டத்தை நாங்க டைம் கொடுத்துட்டு தான் போகணும். அவு ந அன்ஹு என்று போயில அது ஐன தொண்டையால் உச்சரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நூனினுடைய நீட்டத்துல நாங்க கவனத்தை குறைச்சிட்டு போக முடியாது. அதுக்குன்னு மிச்சம் நீட்டிட்டு போறல, அந்த குறிப்பிட்ட அளவு நீட்டத்தை உறுதிப்படுத்திட்டு தான் போகணும். விளங்கிச்சா சனது? أستاذ ம். ما أغنى عنه ماله وما كسب சரி போதுங்க. ما أغنى عنه ماله وما كسب அந்த ராகம் ராகம் உடைய மாதிரி விளங்குது. ما أغنى عنه ماله وما كسب. அந்த என்ன சொல்ற, ஹை பீச்சுக்கு போறது, லோ பீச்சுக்கு வாரது, இடையில உள்ள மெயின்டைன் பண்றது, அந்த எங்கிட்ட டோன் டெவலப் ஆகணும். அந்த மாதிரி இடங்கள்ல நீட்டுதலுங்கிறது நான் சொல்லிக்குமே, இங்கிற டோனை நாங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கான இடமாகத்தான் நான் பயன்படுத்தணும். ما أغنى عنه ماله மா பெல وما كسب மாலுஹு அல்ல, எல்லாமே ஒரே டிசைனுக்கு வரணும். எப்படி மே ஆகுனா மேலுஹு வ மே கசபு, எல்லாமே மே என்றது மாக்கு போகணும். அதான் அதுல வித்தியாசம். மே மா. ما أغنى عنه ماله وما كسب இல்ல, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீமுக்கு மேல மதுரை அடையாளம் இருக்குது, மறைஞ்சிக்கிற மாதிரி இருக்குதான். மறைஞ்சாக்குது. விளங்குதா விளங்குது இல்லையா? மறைஞ்சிக்கனா. ما أغنى عنه ماله وما كسب ம். மூன்றாவது. الذي جمع ماله وعدده சரி போதுங்க.
الذي جمع مالا وعدده ஓகே, நாலாவது. علم الإنسان ما لم يعلم வாங்க. ترميهم بحجارة من سجيل சரி, போதுங்க. ترميهم بحجارة من سجيل ம். من شر ما خلق خلق. لا، خلق. من شر ما خلق ரெண்டாவது. ما أغنى عنه ماله وما كسب சரி, போதுங்க. ما أغنى عنه ம், ம். ماله அதான் பிள்ளை. وما كسب இல்லை தான் யோசனை. நேர நீட்டத்துக்குரிய அளவுகோல் கொடுக்கணும். அல்லது பிள்ளை. ما أغنى عنه. أغنى عنه. நேர நீட்டத்துக்கு டைம் கொடுக்கணும். ما أغنى عنه ماله وما كسب கா அல்ல படிச்சாச்சு. க என்று வரணும். கெசபு. கசபு. போகக்கூடாது. ما أغنى عنه ماله وما كسب சரி, போதுங்க. ما أغنى عنه ماله وما كسب மூன்றாவது. لا أعبد ما تعبدون நாலாவது. ولا أنتم عابدون ما أعبد சரி, போதுங்க. நாலாவது. ولا أنتم عابدون ما ஆ மாறணும். ஆ. أعبد ஆக்கு போகக்கூடாது. عابدون. عابدون ما أعبد. ولا أنتم عابدون ما أعبد أعبد. الأعبد. عين கலக்காம வரணும். أعبد. ولا أنتم عابدون ما أعبد Number 5. الذي جمع مالا وعدده الذي جمع فأما من ثقلت موازينه தக்கூல காஃப்ட உச்சரிப்பு போதாது. வல்லினம் வாய் ஃபுல்லா வரணுங்கிறதுல பிற. فأما من ثقلت
موازينه ரெண்டாவது. وأما من وأما من خفت موازينه சரி போதுங்க. وأما من خفت موازينه இங்க சீக்கிரமாக இப்ப சட்டங்களை நாங்க போற பார்ப்போம். மென் ஹாஃப் நூன உச்சரிக்கும். மீம் உச்சரிக்கும், நூன உச்சரிக்கும். சட்டங்கள் நாங்க பார்ப்போம். எழுத்து உச்சரிவை சரியாக்கிட்டு சட்டத்துக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். وأما من خفت موازينه ம். மூணாவது. وما أدراك ما هي மீம் என்ன கொஞ்சம் நீட்டி எடுத்து வரும். وما أدراك ما هي நாலாவது. وما أدراك ما القارعة மல் காரியா மா கா ஒரே உச்சரிப்பு வருது. மெல் காரியா. லாம்ல சொன்னமே இல் நார்மலாக வந்துடும். மெல் மல் 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 என்று ஓதிடாது. மெல். وما أدراك ما القارعة எழுத்துக்கள் கூட கூட பிழைகள் கூடும்ங்கிறது நடக்கக்கூடிய விஷயம். ஆனா முடியுமான வரைக்கும் அதுல நாங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். விளங்குதா? மீன் வர லாம்ல பிரச்சனை வருது, ஐன்ல பிரச்சனை வந்துக்குது. ம். அது மாதிரி படிச்ச எழுத்துக்கள் நிறைய இடங்கள்ல சிக்கலுக்கு வந்துக்குது. அதை அதுதான் நம்மளுக்கு ரெக்கார்டிங் தருது. அப்போ இந்த ரெக்கார்டிங் என்ன செய்யணும் என்றால் இதுக்கு பின்னால அந்த மிஸ்டேக்குகளை அடிக்கடி கேட்டு தவிர்ந்து கொள்றதான் நீங்க உங்களோட அடுத்த பார்த்துக்கணும். நல்ல பிரச்சனை போயிடுது. போக போக எழுத்துக்கு பிள்ளைகள் கூடி கூடி கடைசி முழுக்க திருத்த வேண்டி வரும். முடி வரப்படாது. புதிய இப்போ மீம்ல வாரது பிரச்சனை இல்லை. ஏன்னா மீம்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். லாம்ல வாரது கூட பிரச்சனை இல்லை. லாம் முடிஞ்சு. அப்ப இல் ல இல் என்ற நார்மல் அந்த சவுண்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியே பிடிச்சிக்கணுமா. நாலாவதும் திருப்பி. وما أدراك ما القارعة க அல்ல கே. க கே இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணுமா. கே. وما أدراك ما القارعة. அப்பதான் ரெண்டு காப்புக்கும் தெளிவான வித்தியாசத்துக்கு நாங்க பார்க்கலாம். وما أدراك ما القارعة ஐந்தாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور ம். தரப்புற வேர்க்கன் என்றால் ஓதின இந்த வசனங்களுக்கு கூட மாத்திரம் நின்று இருக்கிற எல்லா வகையான படிச்சு முடிச்ச சிக்கல்களையும் படிச்சு கொண்டிருக்கிற மீண்ட சிக்கலையும் முழுமையாக விடுபட்டு வரதுக்கு ரெடி ஆயிட்டு வரணும். அடுத்த கிளாஸுக்கு அடுத்த கிளாஸ்ங்கிறது இதுல இருந்து கண்டினியூஸ் தான் போகும். படிச்ச ஒவ்வொரு பாடம் கேட்க மாட்டேன். அப்போ புதிய பாடத்துக்குள்ள வந்து பிறப்பெல்லாம் வரக்கூடாது. شاء الله நீங்க தானே. أستاذ. சாலை